ஏன் வீடே நிசப்தமா இருக்கு? துளசி வேற ஏதோ பாம்புன்னு சொல்ல வந்தா? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? நான் காரணமா தான் கேக்குறேன். எனக்கு ஆபீஸ்க்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்துச்சு. அதுல வீட்டுக்குள்ள பாம்பை விட்டு துளசியை கொல்ல போறேன்னு எழுதி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் அவசரமா ஓடி வந்தேன். சொல்லுங்க. அப்போ இவளாலதான் அந்த பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சா? விளங்கிடும். என்ன சொல்ற பைரவி? அதை எங்க கேக்குறீங்க? வீட்டுக்குள்ள ஒரே நேரத்துல 2 பாம்பு வந்து எங்களை படாத பாடுபடுத்தி கொன்னு எடுத்துருச்சு. நாங்க எல்லாரும் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சோம். ஆமாப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம போட்ட முட்டை கடுதாசி வேலை செய்து பாரு. ஏங்க, ஒரு போன் பண்ணி முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா? நாங்க கொஞ்சம் கவனமா இருந்திருப்போம்ல. 1க்கு 2 பாம்பு வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. பயத்துல நான் அப்படியே செத்து போயிட்டேன் தெரியுமா? அட்ரஸே இல்லாத மொட்டை கடுதாசி தானேன்னு நான் அசால்ட்டா விட்டது தப்பா போச்சு. வீட்டுக்குள்ள பாம்பை விடுற அளவுக்கு வந்துட்டாங்களா? இது சும்மா விடக்கூடாது. உடனே யாரு என்னன்னு விசாரிக்கணும். மாமா, நீங்க விசாரிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யாரால வருது? தோ இந்த துளசியால தானே. பேசாம இவளை எங்கயாவது கொண்டு போய் வைங்க. ஆமாங்கய்யா, இவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்க. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. சத்யவதி, உன்கிட்ட நான் யோசனை கேட்டேனா? உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தரா நடத்துறதே எங்களோட பெருந்தன்மை. ஆனா நீ யாருங்கிறத மறந்துடாத, புரியுதா? ஏங்க, அவ என்ன தப்பா சொல்லிட்டா? துளசி இங்க இருக்கிறதுனால தானே பிரச்சனை. பேசாம அவளை எங்கேயாவது பாதுகாப்பா வைங்கன்னு தானே சொன்னா. அவளை கொல்ல விட்ட பாம்புக்கு துளசி யாருன்னு தெரியுமா, இல்ல பைரவி யாருன்னு தெரியுமா? அது என்ன கடிச்சிருந்தா இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேங்க. இத பாருங்க, இதெல்லாம் சரியா வராதுங்க. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. பைரவி, புரியாம பேசாத. கோர்ட் ஆர்டர் படி பாதுகாப்பான இடம்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஒரு கமிஷனர் வீட்லயே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனா அசிங்கம் இல்ல? அதனால டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா வீடு வரைக்கும் வந்து பாம்பு விட்டுட்டாங்களே, ஏதாவது நான் இருந்தா என்னங்க ஆகுறது? அதான் பைரவி, எனக்கும் டவுட்டா இருக்கு. என்னப்பா டவுட்? இல்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய கிரிமினல்ஸை டீல் பண்ணிருக்கேன். அதை வச்சுதான் சொல்றேன். இந்த மாதிரி பாம்பை விட்டு கடிக்க விடுறது, அதுலயும் இந்த மாதிரி மொட்டை கடுதாசி போட்டு மிரட்டுறதெல்லாம் கருப்பையா மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையால ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கோவத்துல தான் அப்படி செய்யுது. பான் கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் எனக்கும் புரியல. அப்பா, அந்த லெட்டரை கொஞ்சம் கொடுங்களேன். கொடுங்கப்பா, கொடுங்க. என்ன விஸ்வா? இல்லப்பா, இந்த கையெழுத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த கையெழுத்து
எனக்கு நல்ல பரிச்சயமானதுதான். விஸ்வா குடு, நான் பாக்குறேன். ஐயோ, ஆமாங்க, விஸ்வா சொல்றது சரிதான். இந்த கையெழுத்த நான் கூட எங்கேயோ பாத்திருக்கேன். ஐயோ கடவுளே, இது என்னோட கையெழுத்து தான். அம்மாக்கு ஞாபகம் வராம இருக்கணும். அப்படியா? எனக்கு பார்த்த மாதிரி தெரியலையே. அதனால உனக்கும் விஸ்வாவுக்கும் தெரிஞ்ச கையெழுத்துனா நம்ம வீட்டுல உள்ள யாரோ ஒருத்தரோட கையெழுத்தா தான் இருக்கணும். ஏ சத்யவதி, அம்மா. நேத்து நான் சொல்ல சொல்ல மளிகை லிஸ்ட நீ தானே எழுதுன? ஆமாம்மா. போய் அதை எடுத்துட்டு வா. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, போங்க போய் எடுத்துட்டு வாங்க. அது நான் அதை எங்க வச்சேன்னு தெரியல. ஓங்கி ஒண்ணு விட்டனா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஏங்க பொறுமையா இருங்க. அதான் போன்னு சொல்றாருல, போ. பாம்ப வச்சு என்ன விரட்டுவா பாக்குறீங்க? இப்போ மாட்டினீங்கடி நீங்க. ஐயோ, வசமா மாட்டணும். இந்த அறைக்கு இருக்கு சத்யவதி. இப்படி அவளே எழுதி நம்மள மாட்டி விடுவான்னு எதிர்பார்க்கலையே. அம்மா, சத்தியமா சொல்லுடி, எதுக்கு இந்த வேலைய பண்ண? உண்மையை சொல்லு. நான் எதுவும் பண்ணலம்மா. மரியாதையா சொல்லு. சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். நான் தாம்மா எழுதுனேன். அது மட்டும் இல்லாம பாம்ப உள்ள விட ஏற்பாடு பண்ணதும் நாங்க தாமா. நாங்களா? ஐயோ, அத்தை அத்தை, அது வந்து அத்தை அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இப்படி பண்ண மாட்டோம். எழுந்துருங்கடி. எதுக்கு இப்படி பண்ணீங்க? துளசி நம்ம வீட்ல இருக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அத்தை. அவளை விரட்டி அனுப்புறதுக்கு தான் இப்படி பாம்ப வச்சு பயமுறுத்தணும். பாத்தியா பைரவி, பாரு எப்படி கிரிமினலா யோசிச்சிருக்காங்கன்னு பாரு. ஏய் லூஸ் ஆடி நீங்க ரெண்டு பேரும். துளசி இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலதான், அதுக்குன்னு பாம்பை விடுவீங்களா? பாவண்டி அவ. அவளு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அவ அப்பா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்.
அத்தை, பாம்பை விட்டு கொல்லலாம் வைக்கல அத்தை, சும்மா விரட்டுறதுக்கு தான் பிளான் போட்டோம். ஆமாமா, அதுவும் பல்ல புடுங்கின பாம்புதாம்மா ஏற்பாடு பண்ணோம். பண்றதையும் பண்ணிட்டு இது வேறயா? ஆனா புதுசா அந்த இன்னொரு பாம்பு எப்படி வந்துச்சுன்னே தெரியல அத்தை. ஏய், முட்டாளா நீங்க? நீங்க பண்ண காரியத்தினால அம்மாக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு பாத்தீங்கல்ல? விஸ்வா, என்னடா சொல்ற? ஆமாப்பா, அம்மாவ பாம்பு கடிக்க பாத்துச்சு. நல்ல வேலை, துளசி தைரியமா அத கையில பிடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டா. துளசி, தேங்க்ஸ்மா. இப்படிதான் தைரியமா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். ஆமாப்பா, துளசி அவங்க அப்பா மாதிரி ரொம்ப துணிச்சலான பொண்ணு. என்னாச்சு மாமா? கண்ணெல்லாம் கலங்குது. அது ஒண்ணு இல்லம்மா, உன்னால இன்னைக்கு பைரவி உயிரோட இருக்கா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா. மாமா, நன்றி அது இதுன்னு எதுக்கு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவங்க யாரு? என் அம்மா தானே. பூமியில வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? சாரி, என் அம்மா மாதிரி தானே. இதே சூழ்நிலையில என் அம்மா இருந்திருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதத்தான் நான் செஞ்சேன். பைரவி அம்மாக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பூமியில வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யறத பார்த்தேன், உங்க 2 பேரையும் தொலைச்சிருவேன். தொலைச்சி போங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமா? உங்களாலதான் சின்னத்த நானும் அத்தை கிட்ட அடி வாங்கினேன். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பாம்பு மேட்டர் எல்லாம் ரிஸ்க்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. ஏய், நான் எல்லாம் சரியா தாண்டி பண்ணேன். ஆனா அந்த இன்னொரு பாம்பு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இந்த ஏரியால சும்மா பாம்பெல்லாம் வர்றதுக்கு சாத்தியமே இல்ல. யாரோ தான் வேணும்னே பண்ணிருக்கணும். ஆமால. ம். யாருக்கு சின்னத்த போன் போடுறீங்க? அந்த ஐயா கணக்கு தான். அவனுக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அந்த அம்மா. ஹலோ. யோ, நான் உன்கிட்ட செய்ய சொன்னது என்ன? நீ செஞ்சது என்ன? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி தாம்மா செஞ்சேன். பொய் சொல்லாத. எதுக்காக அந்த இன்னொரு பாம்பை விட்ட சொல்லு. ஐயோ, சத்தியமா நான் விடலம்மா. யோ, மறுபடி பொய் சொல்லாத. எனக்கு தெரியும் அது நீ பண்ண வேலைதானே. ஒழுங்கா சொல்லல, கமிஷனர் ஐயா கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட வச்சிருவேன். என்னம்மா இது? ஆளுக்கு கமிஷனர் மிரட்டுறீங்க. அப்போ வேற யாரு மிரட்டினா? அம்மா, அந்த துளசி அம்மா தான். அவங்க தான் கமிஷனரோட மருமகளாம். அவங்க தான் என்ன இன்னொரு பாம்பை விட சொன்னாங்க. அதுவும் இல்லாம அவங்க நீங்க கொடுத்ததை விட டபுள் மடங்கா பேமெண்ட் கொடுத்தாங்க. என்னமா பண்ண சொல்றீங்க? சரிம்மா, நான் வச்சிடறேன்.
என்னவா சின்னத்த? அந்த இன்னொரு பாம்பை விட சொன்னது துளசியா? என்ன வாய் அப்படி பொளக்குற? கோசு ஏதாவது உள்ள புகுந்துற போது. ஏண்டி, என் சொந்த தாய் மாமா வீட்ல நான் இருக்க கூடாதுன்னு நீங்க பிளான் பண்ணுவீங்களா? அதான் மொத்தமா சேர்த்து வெச்சம் பராப்பு. ஏண்டி லக்ஷ்மி, அவளே ஒரு அரகுறை, அவ கூட சேர்ந்து நீ திட்டமா போடுற? எப்படி கண்ணும் பழுக்கிற மாதிரி வாங்குனியா? அதுவும் அத்தை அத்தைன்னு இழுத்து கூப்பிடுவியே, அந்த அத்தை கையாலே ஒன்னு இழுத்துட்டாங்களா? இனியாவது என் விஷயத்துல தலையிடாம இரு, இல்ல மொத்தமா வாங்கி கட்டிக்குவ. ஏய், ஓவரா ஆடாதடி. எங்க அத்தை இன்னைக்கு என்ன அடிப்பாங்க, நாளைக்கு அணைச்சுப்பாங்க. ஆனா உன்ன என்னைக்கும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அப்போ. இப்போலாம் அத்தைக்கே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? அப்படின்னு நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? பாக்குறியாடி, நான் அடி வாங்கின மாதிரி உன்னையும் அத்தை கையால அடி வாங்க வைக்கட்டுமா? ஏ லக்ஷ்மி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்கும்டி, நாங்க நடத்தி காட்டுறோம். நீங்க வாங்கக்கா. வழக்கமா இவ சின்னத்த நொன்னத்தன் தானே கொஞ்சுவா. இப்ப புதுசா அக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. லூசுங்க. ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா தத்தி. தேங்க்ஸ். வெறும் பிரம்மையா? என்ன பண்ண? பக்கத்துல இருந்து கூட ஃப்ரீயா பேசிக்க கூட முடியல. தத்தி கால் பண்றா. என்ன விஷயமா இருக்கும்? ஹலோ துளசி, நான் தான். அதான் தெரியுதே, சொல்லு. எதுக்கு ஃபோன் பண்ண? அது சும்மாதான். திடீர்னு அவன் கூட பேசணும்னு தோணுச்சு. ஏன் பேசக்கூடாதா? அதுக்கே ஃபோன் பண்ற? நேர்ல வந்து பேச வேண்டியதானே? வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை. என்ன பண்றது? ஒரே வீட்ல இருந்தோம், போன்ல தானே பேசிக்க முடியுது. உன்ன மாதிரி தத்தியா இருந்தா அப்படிதான். சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத துளசி. வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. பேசாம என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. மணிக்கணக்கா ஜாலியா உட்காந்து பேசலாம்.